பக்கீர் டிவி நேயர்களுக்கு எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். அதை நடத்துகிற மகன் வருளையும் வாழ்த்துகிறோம். இப்போதும் நம் ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கண்களை மூடியவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உடைய வார்த்தையை உடைய தேவ் ஜெயக்குமார் மூலமாக கொண்டு வருவீராக. இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் கொண்டு வரட்டும். இதை நடத்துகிற வருணையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கே துதிக்க நம்ம மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பக்ரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பக்ரி டிவி நேயர்களுக்கும் அருமையான மகன் மிஸ்டர் வருண் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், பெருகட்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தா, பூரண சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ். பூரண சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். பூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறார். நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், கொஞ்ச நேரத்தில் என் சமாதானம் போயிடுச்சு. இந்த குடும்பத்தார் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நடுவில் ஏதோ ஒரு குழப்பம் பண்ணாங்க, இருந்த சமாதானம் போயிடுச்சு. என் மனைவி இந்த வார்த்தைகளை என்னை பற்றி பேசுனாங்க, எனக்கு இருந்த சமாதானம் போயிடுச்சு. என் கணவனார் என்னை திட்டினாரு, சமாதானம் போயிடுச்சு. வேற ஸ்தலத்துக்கு போனோம், அங்கே பல விதமான பிரச்சனைகள், அது என்னுடைய சமாதானத்தை கெடுத்து போட்டது. கொஞ்சம் கூட பீஸே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு 1000 காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் உங்களுக்கு எனக்கும் பூர்ண சமாதானத்தை கொடுக்கும். அது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. உறுதியாக பற்றி கொள்ளனா ஜெப வாழ்க்கையில் உறுதி, வேதத்தை வாசிக்கிறதுல உறுதி, சபைக்கு போறதுல உறுதி, கர்த்தரை தேடுறதுல உறுதி. கர்த்தர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த ஊழியத்துல உறுதி. உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. 2வது, உண்மையே நம்பி இருக்கிறபடியா கர்த்தரையே நம்பிக்கையா வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. சூழ்நிலைகள் மேல அல்ல, நபர்கள் மேல அல்ல, மனுஷர்கள் மேல அல்ல, சொந்தக்காரங்க மேல அல்ல, ஊழியக்காரர் மேல அல்ல. கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருந்து உங்க கால் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பூர்ண சமாதானத்துக்கு 2 நிபந்தனைகள். ஒன்று, உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும். 2வது, உண்மையே நம்பி இருக்கணும். பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். உலகம் கொடுக்கிறதும் எடுக்கிறதுமான சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் வில்சன் ஒரு பேரை பார்க்கிறேன். வில்சன், கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானம் உங்களுக்கும் உங்க குடும்பத்திலையும் இறங்குது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு முக்கியமாக பரமன் ஒரு பேரை பார்க்கிறேன். பரமன், உங்க பேரே பரமன் தான். கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்குறார். எப்போ பார்த்தாலும் யாராவது சண்டை போட்டுக்கினே இருக்கிறாங்க குடும்பத்தில். உங்க பிள்ளைகள் வராங்க, திடீர்னு ஒரு சமாதானம் கேடாயிடும். கர்த்தர் நீங்க சமாதானத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம், நீங்க சொல்றீங்க எங்க பேர் தான் பிரதர் ஆசீர்வாதம், எங்களுக்கு வாழ்க்கையில சமாதானமே இல்லை. கர்த்தர் நீங்க ஆசீர்வாதத்துக்கு உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ஆண்டவரே நிறைவான ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.